புதுக்குடியிருப்பில் வசமாக பிடிபட்ட இளைஞர்கள். கற்றல் பகுதியில் ஆற்றில் மிதந்து வந்த பெண்ணின் சடலம் தீவிரப்படுத்தப்படும் விசாரணைகள். இலங்கையின் முக்கிய வங்கியில் பாரிய உள்ளக மோசடி, பலர் சிக்கினார்கள். வாடிக்கையாளருக்கு முக்கிய அறிவுறுத்தல். இன்று தங்கம் விலையில் அதிரடி மாற்றம் 4 லட்சத்தை தாண்டியது. திருகோணமலை பூநகர் கிராமத்தில் ஆயுதங்கள் மீட்பு. கடந்த 10 வருடங்களில் நாட்டில் அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளில் 1000க்கும் மேற்பட்ட துஷ்பிரயோகங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஷமிந்திர ராணே கெரியல்ல எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த விடயங்களை சமர்ப்பித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு தொடக்கம் 2025ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மொத்தம் 1026 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் இந்த சம்பவங்கள் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. 2015இல் 69 சம்பவங்கள் பதிவாகிய நிலையில் 2024இல் 155ஆகவும் 2025இல் 159ஆகவும் உயர்வடைந்துள்ளது. இந்த வன்முறை கலாச்சாரத்தின் விளைவாக இதுவரை 425 மாணவர்கள் பாடசாலை கல்வியை விட்டு இடைவிலகியுடன் 6 மாணவர்கள் உயிர் மாய்ப்பு செய்து கொண்டுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலைமையை கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கிய பிரதமர், பாடசாலைகளில் மாணவர்களுக்கான உளவியல் ஆலோசனை திட்டங்கள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள வருகை குழுக்கள் மூலம் பாடசாலைக்கு வராத மாணவர்களை கண்டறிந்து அவர்களை மீண்டும் இணைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு தொழில்சார் ஒழுக்க நெறிகள் குறித்து விசேட பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருவதுடன் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுகாதாரம், காவல்துறை மற்றும் சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து ஆபத்தான சூழ்நிலைகளை முன்கூட்டியே அறிந்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பாடசாலை சூழலை மாணவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கு கல்வி அமைச்சு முன்னுரிமை அளித்து செயற்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய இதன்போது உறுதியளித்துள்ளார். நோஜ்வுட் பகுதியில் உள்ள கெசல் கம்புவா ஆற்றில் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து தெரிய வருகையில் காசா நீர்த்தேக்கத்துக்கு நீர் என்று செல்லும் நோவுட் கெசல் கம்புவா ஆற்றில் ஒரு பெண்ணின் சடலம் மிதந்து வந்த நிலையில் காணப்பட்டதாக நோஜ்வுட் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். பொகவந்தலாவ மஸ்கலியா பிரதான வீதியில் உள்ள நோஜ்வுட் பாலகத்துக்கு கீழே ஆற்று சடலம் மிதப்பதை பிரதேசவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளார்கள். எனினும் சடலத்தின் அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும் ஹட்டன் போலீஸ் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளின் உதவியுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் நோஜ்வுட் போலீஸ் தலைமையகத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். தேசிய அபிவிருத்தி வங்கிக்குள் நடைபெற்ற பண மோசடி தொடர்பான வங்கியின் மேலாளர் உட்பட பலர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாக வங்கி தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இந்த வாடிக்கையாளர் நிதி இழப்பை சந்திக்கவில்லை என்றும் அனைத்து வப்பு தொகையிலும் பாதுகாப்பு இருப்பதாக NDB வங்கி அறிவித்துள்ளது. இச்சம்பவம் முற்றிலும் உள் செயற்பாடுகள் தொடர்பானது என்பதால் இந்த வாடிக்கையாளர்கள் கணக்கிலும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று வாடிக்கையாளர்கள் முன்பை போலவே நம்பிக்கையுடன் தங்கள் பரிவர்த்தனைகளை தொடரலாம் என்றும் வங்கி கூறியுள்ளது. வங்கியிலிருந்து மக்கள் பெருமளவில் பணம் எடுப்பதை அல்லது பீதியுடன் பணத்தை திரும்பி பெறுவதையும் தடுப்பதற்கு தேவைப்பட்டால் தேசிய அபிவிருத்தி வங்கிக்குள் அவசரகால பண புறக்கணிப்பு வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தேசிய அபிவிருத்தி வங்கிக்குள் நடைபெற்ற பண மோசடி தொடர்பாக வங்கியின் மேலாளர் உட்பட பலரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தினால் எந்த ஒரு வாடிக்கையாளர்களின் கணக்குகளை அல்லது வைப்பு தொகைகளுக்கோ பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் தேசிய அபிவிருத்தி வங்கி மீண்டும் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. திருகோணமலை பூநகர் கிராமத்தில் உள்ள மரம் ஒன்றிலிருந்து கீழே ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சலம் பெற்ற போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறித்த மீட்பு நடவடிக்கையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது துப்பாக்கி ரவைகள் 6,94,610 ரக மோட்டார் குண்டுகள் 4, மோட்டார் பியூஸ் 2, மோட்டார் குண்டு சாட் 6, RPG குண்டு 1 என்பவும் மீட்கப்பட்டுள்ளன. ஈச்சலம் பெற்ற போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட ஆயுதங்களை விசேட அதிரடிப்படையினர் உதவியுடன் செயலாக்க செய்வதற்கான ஏற்பாடுகள் ஈச்சலம் பெற்ற போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். கொழும்பு, மட்டக்குழி மற்றும் புதுக்குடிப்பு ஆகிய பகுதிகளில் போலீசாரால் நடத்தப்பட்ட விசேட சோதனைகளின் போது ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஸ்வமட பகுதியில் வடமாகாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபரிலிருந்து 105 கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் மற்றும் 170 கிராம் ஹெரோயின் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன.
கைது செய்யப்பட்டவர்கள் விஸ்வமோடு பகுதியைச் சேர்ந்த 22 மற்றும் 32 வயதுடையர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் ஒருவர் போதைப்பொருள் கடத்தக்காரர் குழந்தையாக இருந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை மட்டக்குழி கதிராவத்தை பகுதியில் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினால் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் பெருமளவான ஹெரோயினுடன் 34 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகத்திடமிருந்து 352 கிராம் ஹெரோயின் மற்றும் போதைப் பொருட்கள் வியாபாரம் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகப்படும் 52,950 ரூபாய் பணம் என கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு மற்றும் மட்டக்குழி போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு மத்தியில் உலகில் மிக முக்கிய கடல் வழிப்பாதையான ஹார்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களுக்கு பெரும் தொகை கட்டணமாக வசூலிக்க ஈரான் தீர்மானித்துள்ளது. அதன்படி போர் நிறுத்த நிபந்தனைகளில் ஒன்றாக ஹார்முஸ் நீரிணையை கடக்கும் ஒவ்வொரு கப்பலுக்கும் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கை ரூபாயில் 62 கோடியே 47 லட்சத்தி 60,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் ஈரான் அறிவித்துள்ளது. யுத்தத்தினால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய இக்கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் இதில் ஒரு பகுதியை ஓமான் நாட்டுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இக்கட்டணம் வசூலிக்க அனுமதிக்க வேண்டும் என்பது ஈரானின் பிரதான நிபந்தனையாக காணப்படுகிறது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியிருந்தது. இதனால் வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து பல நாடுகளில் எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரானுக்கு காலக்கெடு விதித்திருந்தார். இக்காலக்கெடு இன்று அதிகாலை 5:30 மணியுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த இடைக்கால போர் நிறுத்த காலத்தில் ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் சம்மதம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரசு வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தி மறு அருந்தியது மாத்திரமன்றி ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று செவ்வாய்க்கிழமை இரவு பதிவாகியுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு 10 மணியளவில் முல்லைத்தீவு மாங்குளம் பனிக்கன்குளம் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பனிக்கன்குளம் பகுதியில் உள்ள வனவள திணைக்கள அதிகாரி ஒருவரின் வீட்டில் மாவட்ட வன அதிகாரி உட்பட குழுவினர்கள் WQP-PD 3060 மற்றும் WQP-PF 9868 ஆகிய இலக்கங்களை உடைய 2 அரசு வாகனங்களில் வருகை தந்து மது விருந்தில் ஈடுபட்டுள்ளார்கள். சுமார் 3.5 மணத்தியாலங்களாக வீதியோரம் அரசு வாகனங்களை நிறுத்தி வைத்து இடம்பெற்ற இந்த மது விருந்தை ஊடகவியலாளர் செய்தி சேகரிக்க முற்பட்ட போது போதையில் இருந்த மாவட்ட வன அதிகாரி அவதூறாக பேசி அவரை தாக்க முற்பட்டதுடன் பகிரங்க மிரட்டலுக்கும் விடுவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் காடழிப்பு செயல்பாடுகளில் ஈடுபடும் மாஃபியாக்களிடமிருந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு இவ்வாறான மது விருந்துகள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. சம்பவம் குறித்து ஊடகவியலாளர்கள் உடனடியாக மாங்குளம் போலீசார், மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு தகவல் வழங்கியுள்ளார்கள். எனினும் போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தர தாமதித்த நிலையில் அதிகாரிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார்கள். பின்னர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கச் சென்ற ஊடகவியலாளரை அங்கிருந்த பதவி நிலை அதிகாரி ஒருவர் ஒருதலை பட்சமாக அச்சுறுத்தியுள்ளார். அரசு அதிகாரிகளும் போலீசாரும் இணைந்து சட்டவிரோத செயல்களுக்கு துணை போவதாக குற்றம் சுமத்தியுள்ள ஊடகவியலாளர் இவ்விடயம் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் ஆணைக்குழுவில் முறைப்பாடும் செய்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக இருதரப்பினரும் இன்று நண்பர்கள் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் உள்நாட்டுச் சந்தையில் தங்கத்தின் விலை இன்று ஒரு பவுனுக்கு 7,000 ரூபாயினால் அதிரடியாக அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் 3,98,000 ரூபாயாக காணப்பட்ட 24 கேரட் தங்கத்தின் விலை இன்றைய உயர்வுடன் 4 லட்சம் ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்கத்தின் விலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 4,05,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,72,600 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 50,625 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 46,575 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக சந்தையில் நிலவும் மாற்றங்கள் மற்றும் உள்நாட்டு தேவைகள் காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 7,000 ரூபாயினால் உயர்வடைந்துள்ளமை நகைக்கடை வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஏப்ரல் 13 மற்றும் 14 தேதிகளில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட்டிருக்கும் என மதுவரி ஆணையாளர் நாயகம் MPNA மெஹரருத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அனுமதியுடன் மதுபான விற்பனை நிலையங்கள், மதுபான கூடங்கள், உணவகங்கள், விருந்தகங்கள் மற்றும் விடுதிகள் உட்பட உரிமம் பெற்ற அனைத்து இடங்களிலும் இந்த 2 நாட்களும் மதுபான விற்பனை நிறுத்தப்படும். விடுமுறை கால பகுதியில் மதுவரி சட்டங்களை மீறி மதுபான விற்பனையில் ஈடுபடும் உரிமைதாரர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணையாளர் எச்சரித்துள்ளார்.
சட்டவிரோதமாக மதுபான விற்பனை அல்லது கடத்து தொடர்பாக பொதுமக்கள் 1913 என்ற உடனடி அழைப்பை ஏற்படுத்தி முறைப்பாடுகளை வழங்க முடியும். பண்டிகை காலத்தில் சட்டவிரோத மதுபான விநியோகத்தை கட்டுப்படுத்த காலி, அனுராதபுரம், கண்டி, குருநாகல் உட்பட நாடளாவிய ரீதியில் விசேட மதுவரி அதிரடிப்படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள். 2025 ஆண்டு நடைபெற்ற கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையின் முடிவுகளின் அடிப்படையில் பாடசாலை விண்ணப்பதாரிகள் மேல் மாகாணமும் ஒட்டுமொத்த விண்ணப்பதாரிகளில் வடமாகாணமும் பல்கலைக்கழக தகுதியின் அடிப்படையில் முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து விண்ணப்பதாரிகளையும் கருதும் போது பல்கலைக்கழக தகுதி பெற்றவர்களின் சதவீத அடிப்படையில் வடமாகாணம் முதலிடத்தை பெற்றுள்ளது. 2025 ஆண்டு நடைபெற்ற கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சைகளின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களின் பெறுபேறுகள் பற்றிய அறிக்கைகள் இவ்விடயம் தெரிவிக்கின்றன. அதன்படி பாடசாலை விண்ணப்பதாரிகளில் மாகாண ரீதியான பெறுபேறுகள் பல்கலைக்கழக பிரவேசத்துக்கு தகுதி பெற்றவர்களின் சதவீத அடிப்படையில் பல்கலைக்கழக தகுதி பெற்றவர்களில் மேல் மாகாணம் முதலிடத்தில் உள்ளது. மேல் மாகாணத்தில் பரீட்சைக்கு தோற்றிய 53,275 மாணவர்களில் 36,987 பேர் தகுதி பெற்றுள்ளார்கள். அதேவேளை வடமேல் மாகாணம் மற்றும் வடமாகாணத்தில் ஆகியவை முறையே 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பெற்றுள்ளது. 3 பாடங்களிலும் ஏச்சித்தி பெற்றவர்களில் மேல் மாகாணம் அதிக எண்ணிக்கையுடன் அதிக சதவீதத்தையும் கொண்டுள்ளது. வடமத்திய மாகாணம் பல்கலைக்கழக தகுதியின் அடிப்படையில் கடைசி இடத்தை பெற்றதுடன் அங்கு அனைத்து பாடங்களிலும் தோல்வியடைந்தவர்களின் சதவீதம் மத்திய மாகாணங்களை விட அதிகமாக காணப்படுகிறது. அதேவேளை நாடளாவிய ரீதியில் பாடசாலை விண்ணப்பதாரர்களில் 66.12% பேர் பல்கலைக்கழக தகுதி பெற்றுள்ளார்கள். இதில் பாடசாலை மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் என அனைவரும் உள்ளடக்கப்படுகின்றார்கள். அனைத்து விண்ணப்பதாரர்களையும் கருதும்போது பல்கலைக்கழக தகுதி பெற்றவர்களின் சதவீத அடிப்படையில் வடமாகாணம் முதலிடத்தை பெற்றுள்ளது. வடமேல் மாகாணம் 2வது இடத்தை பெற்றுள்ளது. தென் மாகாணம் 3வது இடத்தை பெற்றுள்ளது. வடமத்திய மாகாணம் அனைத்து பாடங்களிலும் தோல்வி பெற்றவர்களின் சதவீதம் 12.75% காணப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் ஒட்டுமொத்தமாக பரீட்சைக்கு தோற்றிய 2,81,810 விண்ணப்பதாரர்களில் 1,76,527 பேர் பல்கலைக்கழக பிரவேசத்துக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக பாடசாலை விண்ணப்பதாரர்களில் மேல் மாகாணமும் ஒட்டுமொத்த விண்ணப்பதாரர்களில் வடமாகாணமும் பல்கலைக்கழக தகுதியின் அடிப்படையில் முன்னிலையில் உள்ளதையும் இத்தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவேற்ற வருகிறது. மீண்டும் நாளை பிரதான செய்திகளுடன் இணைத்துக் கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.